இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோனோட ஃப்ரெண்டுமே வீட்ல வந்து ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருப்பா. ஏன்னா அவ ஆளோட சண்டை போட்டு வந்துட்டால. அப்ப ஹீரோயினுமே வந்து கேட்பா, என்னாச்சு எதுவும் பிரச்சனையா? அவங்க கூட திருப்பியும் சண்டை போட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. இவளுமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவா. அதுலயும் அவ வாட்டுக்கு கோவப்பட்டு அங்க இருந்து போயிட்டா. நானும் நில்லுன்னு சொல்லி கூட நிக்காம அங்க இருந்து போயிட்டேன். என்ன அந்த இடத்துல தனியா விட்டுட்டு அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லிக்கிட்டு இருப்பா. அவன் தான் பிஸியா இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். நீயும் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு, கொஞ்சம் ஃப்ரீயா விடு. அவன் வேலையெல்லாம் முடிச்சான் அப்படின்னா அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறான் அப்படின்றப்போ இவளுமே சொல்லுவா, அப்ப அவன் வேலை வேலைன்னு சொல்லிட்டு பிஸியா இருக்கான். அது மட்டும் கரெக்டா? எனக்காக இப்பெல்லாம் டைம் குடுக்குறதே கிடையாது. எப்போதுமே வேலை வேலைன்னு சொல்லி மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. அப்ப ஹீரோயினுமே அவளுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பா. அவன் யாருக்காக பிஸியா இருக்கான்? உனக்காக தானே பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கான். அதையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவன் சும்மா ஒண்ணும் இல்லல, ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான். அதை நீ யோசிச்சுட்டு அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு. நீ ரொம்பவே கோவப்படுற. கொஞ்சம் அவன் கிட்ட கோவத்தை குறைச்சாலே அவன் உன்கிட்ட நல்லாதான் பேசுவான் அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. அப்ப இவளுமே சொல்லுவா, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் கோவப்படலையே, நான் கொஞ்சம் கம்மியா தான் கோவப்பட்டேன். நெல்லுன்னு சொல்லி அவன் வாட்டுக்கா நிக்காம அந்த இடத்துல என்னை தனியா விட்டுட்டு போனானே, அப்ப எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவளுக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தான் சொல்லுவா. ஹீரோயின்மே அவளுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுப்பா. இங்க பாரு, நான் ஒன்னு சொல்றேன், இதை மட்டும் நீ கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளுக்குமே அட்வைஸ் கொடுப்பா. தயவு செய்து நீ நாளைக்கு நீ அவனை மீட் பண்றப்போ அவன் கிட்ட கொஞ்சம் கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா பேசு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதே போல அவன் உன்னை கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு தான் போனான். பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரியாம தான் கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருக்கான். எப்படியும் மறுநாள் உங்ககிட்ட பேசதான் செய்வான், பேசாமலாம் போக மாட்டான். மறுநாள் அவன்கிட்ட நீ பேசுறப்போ கொஞ்சம் அமைதியா பேசு அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே அவளுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுப்பா. இப்பவுமே நீங்க ரெண்டு பேருமே உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேருமே வேலைக்கு போய் உங்க ஃபியூச்சர் அப்படி பாத்துக்கணும் இப்படி பாத்துக்கணும்னு யோசிக்கிறீங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தான். ஆனா எனக்கு அப்படி எதுவுமே கிடையாது, எனக்குன்ற ஒரு ஃபியூச்சரே கிடையாது அப்படின்ற மாதிரி அவள் லைஃப்பை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா எப்பனாலும் இவளுக்கு எதுனாலும் ஆகலைல்ல, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் அவள் பேசிட்டு இருப்பா. இங்க ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோமே பிரேக்கப் ஆன சோகத்துல பயங்கரமா தண்ணிலாம் அடிச்சிட்டு இருப்பான். மறுநாள் ஹீரோமே அந்த குட்டி பையனுக்கு டிராயிங்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்ப கூட அவங்க அம்மாவுமே இருப்பாங்க. அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க, என்ன ஹீரோயினை போய் நீ பாத்தியா பேசுனியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்ப அவனுமே இல்ல அவளை நான் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டேன், அவளே யோசிக்கட்டும், அதனால நான் அவளை கான்டாக்ட் எல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லுவான். அப்ப இவளுமே சொல்லுவான்னா, ஆனா ஹீரோயினை மீட் பண்ணேன் பேசினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றப்போ ஹீரோமே ரொம்ப ஆசையா என்னை பத்தி ஏதாவது சொன்னாலா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பா. அப்ப அவளுமே சிரிச்சுக்கிட்டு, உன்னை பத்திலாம் அவ எதுவுமே பேசவே இல்லை, ஆனா அவ ஃப்ரெண்டை பத்தி பேசினா, அவ ஃப்ரெண்டுக்கும் அவ ஆளுக்கும் ஏதோ ப்ராப்ளம் போல, கொஞ்ச நாளா பிரச்சனை போய்கிட்டே இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே சொல்லுவா. அதை கேட்ட ஹீரோமே, பிரச்சனையா? அப்ப எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவனுமே அவகிட்ட கேட்பா. அவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன ஹெல்ப் அப்படின்றத நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் அந்த லேடியுமே ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினி அவ ஃப்ரெண்டை கூட்டிட்டு தான் வந்திருப்பா. 3 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவளுமே சொல்லுவா, ஆமா உனக்கும் ஆளுக்கும் ப்ராப்ளம் கேள்விப்பட்டேன், அதனாலதான் உன்னை மீட் பண்ணி பேசலான்னு சொல்லி இங்க வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடியுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவளுமே சொல்லுவா, ஆமா எனக்கு பிரச்சனை தான், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றப்போ ஹீரோயினி தான் எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட. அப்ப அவங்களுமே இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இவளுமே சரி எனக்கு ரெஸ்ட்டும் வருது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டுமே அங்க இருந்து போவா. அப்ப பார்த்தா அந்த இடத்துல இவளோட ஆள் உட்காந்துக்கிட்டு ஹீரோவோட அப்பா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே இவன் என்ன இங்க பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பேசுறாங்கன்னு கேட்கலான்னு அவளும் கேட்டுட்டு இருப்பா. அப்ப இவங்க அப்பாவுமே இவங்க 2 பேருமே இங்க உட்காந்துக்கிட்டு இவங்க பேசுறத கேட்கறாங்கன்றத பாப்பாரு. பார்த்த உடனே தான் அவருமே சொல்லுவாரு, இங்க பாரு, எதுக்காக இப்படி ராப்பகலா கண்ணை முழிச்சிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டுக்கு? கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துட்டு நீ ஒர்க் பண்ணலாம்ல, ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். அதுக்காக இந்த அளவுக்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. காய்ச்சல் தலைவலி இதோடய நீ இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்ப, அப்படி ஒன்றும் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீ கொஞ்சம் மெதுவாகவே இந்த ஒர்க்கை முடிக்கலாம்ல அப்படின்றப்ப இவனுமே சொல்லுவான், இல்லை சார் எனக்கு ரொம்பவே இப்போதைக்கு காசு தேவை இருக்கு, அதனால தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றப்போ அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க, எனக்கு நல்லாவே புரியுது, நீ ஏன் இவ்வளோ அவசரமா இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உனக்காக ஒரு வீடு உன் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுற அப்படின்றப்போ அவனுமே சொல்லுவான், ஆமாம் எனக்கு வரப்போகிற என்னோட ஒய்ஃப்காக தான் இதெல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் நீ இப்படி வேலை வேலைன்னு ஓடுன அப்படின்னா உன் கேர்ள் ஃப்ரெண்டோட யார் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா? உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நீ கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல, அவ கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல, அவள் இதெல்லாம் புரிஞ்சுப்பலா? நீ இந்த மாதிரி அவளுக்கு டைம் கொடுக்காம வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்றப்போ சம்டைம்ஸ் அவள் புரிஞ்சுக்க மாட்டாதான், மற்றபடி நம்ம சொல்லும்போது அவள் எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் இவனுமே சொல்லுவான். அப்பதான் இது எல்லாத்தையுமே இவங்க உட்காந்து கேட்டுட்டு இருப்பா. அவளுக்குமே கஷ்டமா இருக்கும். அப்ப அவங்க அப்பாவுமே அந்த இடத்துல பேசி முடிச்சுட்டு, சரி ஓகே நீ ஒரு வாரம் கழிச்சு இந்த ஒர்க்கை பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அவங்க அப்பா அங்கேருந்து போனதுக்கு அடுத்து இவளுமே அவன் கிட்ட போய் பேசுவா. சாரி, நான் தான் உன்கிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துக்கிட்டேன், நான் கொஞ்சம் உன்னை புரிஞ்சு நடந்திருக்கணும், நீ எல்லாமே எனக்காக தான் பண்றேன், நான் தான் அதை புரிஞ்சுக்கவே இல்லை, நீ ஏன் இப்படி உடம்பு சரியில்லாம ஹார்ட் ஒர்க் பண்ற, அதை கூட நான் புரிஞ்சுக்காம உன்கிட்ட கோவப்பட்டுட்டேன்ல அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. அவனுமே புரிஞ்சிருந்திருப்பான். அவனுமே சாரி கேட்பான்.
சாரி நானும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு உன்னை கண்டுக்கவே இல்லை, உன்னை நான் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டே இருந்துட்டேன். வேலை வேற லவ் லைஃப் வேறன்றதை இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உனக்கு கொடுக்க வேண்டிய டைமை நான் கரெக்டாக கொடுப்பேன், ஓகேவா? இனிமேல் நான் உன்னோட பெட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்போ இவளுமே ஓ அப்படியா நீ என்னோட பெட்டா, அப்போனா நீ வாழை ஆட்டி காட்டு அப்படின்ற மாதிரி சொன்னவொன்னா அவனுமே வாழை ஆட்டுற மாதிரி இப்படி ஆடிலாம் காமிப்பான். அதெல்லாம் பார்க்குறப்போ சூப்பராகவே இருக்கும். அந்த இடத்துக்கு ஹீரோயின்மே வருவா. ஒரு வழியாக இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி இவங்க 2 பேருமே சேர்ந்துடுவாங்க. அதை பார்க்குறப்ப ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்கே ஹீரோவோட அப்பா தான் காட்டுவாங்க. ஹீரோவோட அப்பாவுமே ஹீரோவுக்கு கால் பண்ணி இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ தான் இந்த பிளானே பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த மாதிரி போய் பேசுங்க, அவங்க 2 பேத்துக்கும் ப்ராப்ளம், ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் கேட்டிருப்பான். அதுங்க அப்பாவுமே சொல்லுவாங்க, நீ சொன்ன மாதிரி நான் பேசினேன், இப்போ 2 பேருமே சேர்ந்துட்டாங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, நீயும் ஹீரோயின் எப்போதான் சேர போற, மற்றவங்க லவ்க்குலாம் ஹெல்ப் பண்ற, உன்னோட லவ்ல இருக்க ப்ராப்ளத்தை எப்போதான் நீ முடிக்க போற அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோமே டாப்பிக்கை மாத்திட்டு தென் அப்புறம் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். அங்கே கட் பண்ணால் இங்கே செகண்ட் ஹீரோ தான் காட்டுவாங்க. செகண்ட் ஹீரோக்கு இன்றைக்கி தான் பிறந்த நாளாக இருக்கும். அவனுமே செகண்ட் ஹீரோயின்ட்ட நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாகவே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், இன்றைக்கி என்னோட பிறந்த நாள், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடியாகவே கொண்டுட்டு வந்திருப்பான். அவனுமே சொல்லுவான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கா உனக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ இவளுக்குமே இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவளுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க தான் வருவான். அவளுக்காக ஒரு செயின் வேறு வாங்கிட்டு வந்திருப்பான். அதை தான் இவளுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. கரெக்டாக அதே டைமுக்கு அவங்க அக்காவுமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இங்கே இவன் இப்படி முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்தோன்னே, இங்கே நீ வந்து வேலை பார்ப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தா நீ இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, நானும் சரி இன்னைக்கு உன்னோட பிறந்தநாள் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தா நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கூட இருக்க ரூம்மேட் பண்ண தான் சொல்லுவா, இன்னைக்கு நீங்கள் அவன் பிறந்தநாள் சொல்லிட்டு தானே வந்தீங்க, இன்னைக்காவது கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னவொன்னே தான் அவங்க அக்காவுமே அமைதியாக இருப்பாங்க. அப்போ இவனுமே சொல்லுவா, அக்கா இது என்னோட லைஃப், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோடி, ஏன் தேவையில்லாமல் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்றப்போ செகண்ட் ஹீரோயின்மே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்காக நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம், இன்னைக்கு உன்னோட பிறந்தநாள் தானே, நீ உன்னோட ஃபேமிலியோட போய் செலிப்ரேட் பண்ணு, நம்ம இன்னொரு நாள் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக பாப்பா. அப்போ இவனுமே சொல்லுவாங்க, பாரு உனக்காக நான் ஆல்ரெடி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் புக் பண்ணி வச்சுட்டேன், இன்னும் நான் நிறையா விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது, நீ வாட்டுக்கா போகிற அப்படின்றப்போ அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயின்மே அங்கேருந்து அந்த ரூம்மேட் பொண்ணை கூட்டிகிட்டு அங்கேருந்து போவா. இவங்க அக்கா கூட தானே போய் ஆகணும், வேறு வழியே இல்லைல்ல, நடுவில் வந்து நந்தி மாதிரி சொதப்பிட்டி அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் கோவமாக தான் அவங்க அக்கா கூட கிளம்பி போவான். இங்கே ஹீரோயினே அந்த ரூம்மேட் பொண்ணுமே காரில் போயிட்டே பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ரூம்மேட் பொண்ணுமே கேட்பா, உங்களுக்கு செகண்ட் ஹீரோவை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்போ இவள் அதுக்கு பெருசாக எதுவும் பதிலெலாம் சொல்ல மாட்டா. அப்போ இவளுமே சொல்லுவா, செகண்ட் ஹீரோ உங்களை தான் ரொம்பவே லவ் பண்ணுறான், அவன் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு மேலே லவ் வச்சு நான் பார்த்ததே கிடையாது, அவனுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்துட்டு ரொம்ப சோகமாயிடுவான், அதனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாள் இந்த பொண்ணுமே. இவளுமே கேட்பா, ஆனால் நீயும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி செகண்ட் ஹீரோவை லவ் பண்ணதானே அப்படின்றப்போ அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அதை பற்றிலாம் பேச வேண்டாம், நான் அவனுக்கு மேட்சான பொண்ணுலாம் கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறப்போ செகண்ட் ஹீரோயின்மே சொல்லுவா, இங்கே பாரு நீ இப்படி பேசுகிறது தான் தப்பு, இந்த மாதிரி பேசாத, உன்கிட்ட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றதே இல்லை, அதனால தான் நீ இப்படி பேசுகிற, ஃபஸ்ட்டு உன்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீ நல்லா வளர்த்துக்கோ, அதே போல் இந்த வேலையும் உனக்கு சூட்டபிள் கிடையாது, நீ நல்லா படிச்சிருக்க, உன்னோட படிப்புக்கு தக்கன ஒரு பெட்டரான ஜாப்க்கு போ, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, இந்த மாதிரி இவளுக்கு சில அட்வைஸ்லாம் செகண்ட் ஹீரோயின்மே கொடுப்பா. அது எல்லாத்தையும் இந்த பொண்ணுமே கேட்டு வச்சுப்பா. அங்கே கட் பண்ணால் இங்கே செகண்ட் ஹீரோட வீட்டில் தான் காட்டுவாங்க. செகண்ட் ஹீரோவும் அவங்க அக்காவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அக்காவுமே சொல்லுவாங்க, இப்போ என்ன அங்கே போய் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ நீ அவளை லவ் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு அலையிற, இதுதான் உன்னோட லட்சணமா, இந்த மாதிரி தேவையில்லாத நீ வேலையை பார்க்குறதுக்கு தான் அவள் கூட போய் இருக்க போகிறேன்னு சொன்னியா, இங்கே பாரு என்னாலாம் உங்கள் லவ்வை ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அக்கா நான் ரொம்ப பெரியவன் ஆகிட்டேன், எனக்கு வரப்போகிற ஒய்ஃபை எனக்கு செலக்ட் பண்ணுறது கூட உரிமை கிடையாதா, என்னாலாம் அந்த பொண்ணை விட்டுட்டு வர முடியாது, நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவங்க அக்கா என்னாலாம் ஏற்றுக்க முடியாதுடா, நான் ஏற்றுக்க மாட்டேன், உங்கள் காதலை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பா. அதே டைமுக்கு செகண்ட் ஹீரோயின்மே அங்கே வருவா. அவள் வந்ததை பார்த்தோன்னே இவங்க அக்காவுமே, இங்கே உனக்கு என்ன வேலை, நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்துருக்கோம், இங்கே உனக்கு எந்த வேலையுமே கிடையாது, நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்ல அப்படின்றப்போ இவளுமே சொல்லுவா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், அக்கா தம்பி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே போல் நான் ஒன்றும் வெளியாலலாம் கிடையாது, இன்னையிலேருந்து நான் உங்கள் தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. அதை கேட்டோன்னே அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், என்ன சொன்னால் உண்மையாகவே நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்றப்போ ஆமாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இனிமேல் நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. இதை கேட்டவனா அங்கே அக்காவுக்கு டென்ஷன் ஆகிடும், இங்கே பாரு என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், நான் இங்கே ஒருத்தி இருக்கேன், நீ வாட்டுக்க பேசிகிட்டு இருக்க அப்படின்றப்போ உங்கள் தம்பிக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதே போல் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லிட்டு, ஆல்ரெடி நான் உனக்காக ஒரு கிஃப்ட் 1 மாதத்துக்கு முன்னாடியே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பா. வாட்ச் தான் ஆர்டர் பண்ணியிருப்பா. அதை பார்த்தோன்னே அவனுமே ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வரதுக்காக தான் நான் போனேன், இதை கொடுத்துட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்கு முன்னாடி நீயே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோயினுமே சொல்லுவா. இதெல்லாம் கேட்குறப்போ செகண்ட் ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அவன் மூஞ்சில் ரொம்ப சந்தோஷத்தை பார்த்து அவங்க அக்காவுமே செகண்ட் ஹீரோன்ட்டுமே கேட்பா, உண்மையாகவே என் தம்பி உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றப்போ அவளுமே சொல்லுவா, ஆமாம் உங்கள் தம்பியை நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன்,
அவனுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. இவங்க 2 பேருமே லவ் பண்றாங்க. நம்ம ஏன் குறுக்க போகணும்னு சொல்லி அவங்க காதலுக்கு பச்சை கொடியும் காட்டிடுவாங்க. சரி ஓகே நான் உங்க 2 பேரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நீ எப்போதுமே டெய்லி என் கூட வந்து சாப்பிட வந்துரணும் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவனுமே கண்டிப்பா அக்கா நான் டெய்லி இனிமே வீட்டுக்கு வந்துருவேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ செகண்ட் ஹீரோயினுமே சொல்லுவா, நீங்க கவலையே படாதீங்க. கரெக்ட் டைமுக்கு அவனை இங்க நான் சாப்பிட அனுப்பிடுவேன். நீங்க அதை பத்திலாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதே போல நான் உனக்கு இன்னொரு கிஃப்ட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேக்கே ஆர்டர் கொடுத்து வச்சிருப்பா. அதை வேற தள்ளிட்டு வருவாங்க 2 பேரு. இதெல்லாம் பார்க்குறப்போ செகண்ட் ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டும் அவள் ஆளும் சேர்ந்து மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. வந்த இடத்துல அவனுக்கு ரொம்ப தூக்கம் வந்திருக்கும் போல அவளோட தோல்ல சாஞ்சு அவனுமே தூங்கிடுவான். அவன் தூங்குறத பார்த்தா இவளுமே சரி ரொம்ப அசந்து தூங்குறான், எழுப்ப வேண்டான்னு சொல்லிட்டு அவளுமே எழுப்ப மாட்டா. அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கண்ணை முழிச்சு பார்ப்பான். ஐயோ ரொம்ப நேரம் நான் தூங்கிட்டேனா, நீ ஏன் என்னை எழுப்பி விடலை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. நீ தான் ரொம்ப வேலை பார்த்து டயர்ல அசந்து தூங்குன, சரி ஏன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுன்ட்டு தான் சரி தூங்கட்டும்னு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. ஐயோ படம் வேற முடிஞ்சு போயிருக்குல்ல, நான் உன்னை படம் பார்க்கலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். நம்ம 2 பேராலும் இப்போ மூவி பார்க்க முடியாது, சாரி இனிமே இதை மாதிரிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அவளுமே சரி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவனுமே எங்க பாரு நம்ம 2 பேருமே வேலை பார்க்குறோம். வேலை பார்க்கறதுனால நம்ம 2 பேராலையுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. பேசாம அதுக்கு பதிலா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் டெய்லி பார்த்துக்க முடியும். நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்ல. நம்ம வேலை பார்த்துட்டு தனித்தனியா இருக்கப்போ தானே முடியல. அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். இதை கேட்டவுடனே இவளுமே என்னது கல்யாணமா? இவ்வளோ சீக்கிரமா கல்யாணமா? அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இங்க பாரு அதை பத்திலாம் ஒன்றும் யோசிக்கலாம் தேவையில்ல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 2 பேரும் ரொம்ப பிஸியா இருக்கிறோம். அதனால அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றப்போ இவளுமே சரி ஓகே நீ கண்ணை மூடு நான் என்னோட பதில சொல்றேன் அப்படிமா. இவனுமே நம்ப மாட்டான். இதே மாதிரி தான் நான் ப்ரப்போஸ் பண்றப்போ கண்ணை மூட சொன்னேன். நீ உன்னோட பதில சொல்லு, நான் என் கண்ணை திறந்தே தான் இருப்பேன் அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் நீ கண்ணை மூடினா தான் நான் பதில சொல்லுவேன் அப்படின்னோடனே இவனுமே கண்ணை மூடிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பா. இவன் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுவா. கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துல இருக்க மாட்டான். நினைச்சேன் நீ பதில் சொல்லாம ஓடி போயிடுவேன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி ஓடி போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க செகண்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோயினுமே தனியா பேசுறதுக்காக வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவனுமே மெதுவா அவளோட கையை டச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே செகண்ட் ஹீரோயினுமே பார்த்துடுவா. பார்த்தோன்னே என்ன அப்படின்னு கேட்குறப்போ இவனுக்குமே கொஞ்சம் பயமா இருக்கும். தயக்கத்தோட சொல்லிட்டு இருப்பான். இல்ல உன்னோட கையை கொஞ்சம் நான் பிடிச்சிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பான் தயங்கிக்கிட்டே. இதெல்லாம் கேட்குறப்போ இவளுக்கு சிரிப்பு தான் வரும். சிரிச்சுக்கிட்டே இவளுமே சொல்லுவா, நான் என்ன உன்னோட ஸ்கூல்ல படிக்கிறப்போ இருந்த அந்த ஷையான பொண்ணு நினைச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவளே கையை பிடிச்சிட்டு டக்குன்னு அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிடுவா. கிஸ் பண்ண உடனே அவன் அப்படியே ஒரு சிலை மாதிரி நின்றுட்டு இருப்பான். இவளுமே அவனை கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருப்பா. இப்படி இவங்க 2 பேருமே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா அவங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்க ஹீரோவோட ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. ஹீரோட ஃப்ரெண்டுமே அவன் தங்கியிருந்த ரூமை அவனோட ஆளுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு இருப்பான். அதே டைமுக்கு அந்த பொண்ணுமே அங்க வருவா. அந்த பொண்ணு அங்க வந்து பார்த்தா எல்லாமே பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். இந்த ரூம்பே சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பான். இதை பார்த்தோன்னே என்ன நீ இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, ஏதாவது பொண்ணை கூட்டிட்டு வந்தியா எனக்கு தெரியாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம் எல்லாம் சுத்தி சுத்தி பார்ப்பா. அங்க எந்த பொண்ணுமே இருக்க மாட்டா. ஐயோ நான் இது உனக்கு பிடிச்ச மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்கேன், நான் எந்த பொண்ணையும் கூட்டிட்டு வரல, எந்த பொண்ணு என்ன பார்த்து வரப்போகுது அப்படிலாம் நான் எந்த பொண்ணையுமே கூட்டிட்டு வரல, உனக்காக தான் இந்த ரூமே இப்படி மாத்தி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஆல்ரெடி ப்ரிப்பேரா தான் இருப்பான். இன்னைக்கு எப்படியாவது இவர்கிட்ட கேட்டணும் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனுமே ப்ரப்போஸ் பண்ணுவான். மேரேஜ் பண்ணிக்கிறியா என்னையா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இவளுக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அன்னைக்கு நீ சொல்லாம ஓடி போன பத்தியா, அதை மாதிரி இன்னைக்கு சொல்லாமலாம் ஓடி போக முடியாது. இன்னைக்கு நீ 2ல ஒரு பதில் சொல்லிதான் ஆகணும். ஒன்னு ஆமான்னு சொல்லு இல்ல இல்லன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருப்பான். இவளுமே கொஞ்சம் யோசிப்பா. அதுக்கடுத்து சொல்லுவா, என்ன எல்லாருமே ப்ரப்போஸ் பண்ணணும்னா ஏதாவது பயங்கரமான லைட் செட்டிங் அந்த மாதிரி பயங்கரமா கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, நீ என்னன்னா இப்படி சிம்பிளா ஒரு ரூம்குள்ள வச்சுட்டு அதுவும் ஒரே ஒரு லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ற எப்படி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்படி கேட்கும் போதே கரெக்டா கரண்ட் வேற போயிடும். இதுல கரண்ட் வேற போயிடுச்சு அப்படின்றப்போ இவனுமே லைட்டரை எடுத்துட்டு வந்துட்டு ஆன் பண்ணிட்டு கேட்பாங்க, பாரு இன்னைக்கு எனக்கு நீ சொல்லி ஆகணும், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, நம்ம 2 பேரும் ரொம்ப பிஸியாவே இருக்கிறோம், அதனால நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பெட்டர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம சேர்ந்தே இருக்கலாம், அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், உனக்கு சம்மதமா அப்படின்றப்போ இவளுமே சிரிச்சுக்கிட்டே எனக்கு சம்மதம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. சொன்ன உடனே கரண்டுமே வந்துடும். இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஐயோ ஒரு வழியா நீ மேரேஜ் பண்ண சம்மதிச்சிட்டியா, எனக்கு ஒய்ஃப் கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் இந்த பொண்ணுக்கான மேரேஜ் ஏற்பாடெல்லாம் நடக்கும். இன்றைக்கி தான் அவளுக்கு மேரேஜுமே. அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயினி அவள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருப்பாங்க. இவளுமே அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பா ஹீரோயினி. அப்போ அவகிட்டயுமே சொல்லிட்டு இருப்பா, இன்றைக்கி நான் மேரேஜ் முடிஞ்ச உடனே கிளம்புறேன் ஃபாரினுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டோன்னு அந்த பொண்ணுமே கேட்பா, ஹீரோக்கிட்ட சொல்லிட்டியா, ஏன் சடனாக கிளம்புற அப்படின்றப்போ அப்போ ஹீரோயினுமே சொல்லுவா, ஆமாம் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பி தான் ஆகணும், வேலை வேறு இருக்குதுல்ல, அதனால் நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவள் சொல்லிட்டு இருப்பா. இந்த விஷயம் எதுவுமே ஹீரோக்குமே தெரியாது. இவளாக தான் தனியாக டிசைட் பண்ணியிருப்பா இன்றைக்கி கிளம்பணும்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேத்துக்குமே மேரேஜும் நல்லபடியாக முடிஞ்சிடும். ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் பண்ண வேண்டிய ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி இவங்க மேரேஜுமே முடிஞ்சிடும். மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அடுத்து எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த குரூப் ஃபோட்டோவில் ஹீரோயின் இருக்க மாட்டா. ஹீரோவுமே தேடி தேடி பார்ப்பான், ஹீரோயின் எங்கேயாவது இருக்காளான்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்ப்பான். ஆனால் அவள் எங்கேயுமே இருக்க மாட்டா. அப்போ தான் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுமே சொல்லுவா,
அவள் இன்னைக்கு மேரேஜ் முடிஞ்சவொடனே இங்கேருந்து அப்படியே அவள் கிளம்புறதா சொன்னா ஃபாரினுக்கு. மேபி அவள் இப்போதைக்கு கிளம்பி போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதை கேட்டோன்னே ஹீரோக்கு என்ன பண்ணனே தெரியாது. அங்கே ஃபோட்டோ கூட எடுக்காமல் அங்கேருந்து அவசர அவசரமாக பஸ் ஸ்டாண்டு நோக்கி தான் வந்துட்டு இருப்பான். இங்கே என்னன்னா ஹீரோயின்மே அங்கே வந்து நின்று பஸ்ஸில் ஏறி உட்காந்துடுவாங்க. ஆனால் அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். போகவா வேண்டாமான்ற குழப்பத்திலே தான் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் இவங்களுக்குமே ஞாபகம் வரும், ஆமாம் நம்ம அண்ணன் ஒரு வீடியோ சென்ட் பண்ணாங்கல்ல, அதை நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்போ தான் அந்த பேலன்ஸ் வீடியோவை பார்த்துட்டு இருப்பா. அப்போ அதுலேயுமே அவங்க அண்ணன் சொல்லியிருப்பாங்க இவளுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான், இங்கே பாரு நான் பண்ண தப்ப நீயும் பண்ணிடாத. அதே போல் எல்லார் உடம்பும் ஒரே மாதிரிலாம் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த நோயோட இது. நான் செத்துட்டேன் அப்படின்றதுக்காக உனக்கும் அதே மாதிரி நடக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நான் என் லைஃப்பில் தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்ப அதிகமாக நேசித்த பொண்ணை நானே பிரேக்கப் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நான் யோசிக்கிறேன் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு. எனக்கு மட்டும் இந்த அறிவு அப்போ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அவளை பிரேக்கப்பே பண்ணியிருக்க மாட்டேன். அவள் கூட நான் இருக்கிற வரைக்கும், நான் அட்லீஸ்ட் சாகிற வரைக்கும் அவள் கூட என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு சந்தோஷமாக செத்து போயிருப்பேன். ஆனால் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க அண்ணன் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. அதே தப்பு நீயும் பண்ணிடாத, உன் மனசு சொல்கிறத மட்டும் கேளு. நீ ரொம்ப லவ் பண்ணுற ஒருத்தரை நீ எந்த ஒரு காரணத்துக்காகவும் விட்டுட்டு போயிடாத. கடைசி வரைக்கும் அவங்க கூட இரு. யாருக்கு எப்போனாலும் சாவு வருன்றதுனால நம்ம இதை நினச்செல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நமக்கு பிடிச்சவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அண்ணன் அதில் வந்து அவளுக்கு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டவுடனே இவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அதே டைமுக்கு பஸ்ஸுமே அங்கேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இவளுமே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பா. அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பா. அதே டைமுக்கு ஹீரோவுமே அங்கே வருவான். ஹீரோவுமே பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடி வருவான். அதுக்குள்ளே தான் பஸ் மூவ் ஆயிடும்ல, அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிச்சிடும். ஹீரோவாலையும் ஃபாலோ பண்ணி போக முடியாது. அவன் அந்த இடத்துல நிற்பான். பஸ் அந்த இடத்துல இருந்து போய் மறையிற வரைக்கும் அங்கே நின்று பார்த்துட்டு இருப்பான். கஷ்டமாக தான் இருக்கும். அமைதியாக அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இவன் வாட்டுக்கு அப்படி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான். பார்த்தா அதே இடத்துக்கு ஹீரோயின்மே வருவாங்க. அவங்க பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேருந்து இறங்கி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அவங்களுமே ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, இனிமேல் நான் உன்னை விட்டுட்டு எப்போவுமே போக மாட்டேன், நீ இப்போவும் என்னதான் லவ் பண்ணுறியா அப்படின்றப்போ, நான் எப்போதுமே ஒன்று மட்டும்தான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். கடைசியில் எப்படியோ 2 பேரும் ஒரு வழியாக சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்த மாதிரியே ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமாவுமே முடிச்சிருப்பாங்க. இதோட இந்த ட்ராமாவும் முடியுது. நெக்ஸ்ட் ட்ராமாவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.